இப்போ நள்ளிரவு 12 மணிக்கு உங்க மனைவிக்கு ஒரு வைர நெக்லஸ் சர்ப்ரைஸா கொடுத்தா என்ன நடக்கும்? ம் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, துள்ளி குதிப்பாங்க. ஆமா, அப்படித்தானே நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. அவங்க உண்மையில ஒரு சமாதி நிலை அடைவாங்க. ஓ, கேக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆமா, இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். புதிய விஷயங்களை ரொம்ப வேகமாவும் அதே சமயம் அதோட அடிவேர் வரைக்கும் போய் ஆழமா கத்துக்க நினைக்கிற உங்களுக்காகவே இந்த அலசல் பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். இப்போ இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்பு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. ஆமா, அதாவது நமது மனம் ஏன் எப்பவும் எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்கு. இத பத்தி அலசுற ஒரு வீடியோவோட தரவுகளை வச்சு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சமாதி அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நமக்குள்ள ஒரு இமேஜ் வரும். ம் ஏதோ இமயமலையில முனிவர்கள் தவம் பண்ற மாதிரி தானே? அதேதான். கண்ண மூடிக்கிட்டு மூச்ச அடக்கி காட்டுல உட்கார்ந்திருக்கிற முனிவரோட பிம்பம் தான் வரும். அது நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆன்மீக நிலைன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். உண்மைதான். எனக்கும் அந்த எண்ணம் தான் இருந்தது. ஆனா இந்த தரவுகள் இத முற்றிலும் வேற ஒரு கோணத்துல, அதாவது ஒரு தூய உளவியல் கோணத்துல அணுகுது. சமாதிங்கிறது காட்டுல நடக்கிற விஷயம் இல்ல, அது உங்க வீட்டின் ஹால்ல, நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல நடக்கிற ஒரு யதார்த்தமான உளவியல் நிலைன்னு அது சொல்லுது. வாவ், அந்த உளவியல் கோணத்தை தான் நான் இப்போ உடைச்சு பார்க்க விரும்புறேன். முதல் கட்டமா நம்ம மனம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். எப்பவும் ஒரு பொருளின் மேலேயோ அல்லது ஏதோ ஒரு ஆசையின் மேலேயோ பாஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு புது கார் வாங்கணும், இல்லனா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு மனம் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிடும். ஆமா, அந்த எதிர்பார்ப்பை உருவாக்கிடும். அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது, குறிப்பா அந்த முதல்வாய் உணவை சுவைக்கும் போது, சில வினாடிகள் மனசுக்குள்ள எந்த சலனமும் இல்லாம ஒரு முழுமையான அமைதி நிலவும் இல்லையா? கண்டிப்பா அந்த ஒரு ஃபீல் எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறினதுனால ஏற்படுற மனதின் அந்த ஓய்வு நிலை அல்லது நிறைவு நிலை தான் மகிழ்ச்சின்னு சொல்றோம். தரவுகளின்படி அந்த சில வினாடிகள் நாம இருக்கிறது தான் சமாதி நிலை. ரொம்ப அழகா சொன்னீங்க. இது எப்படின்னா, ஆசைப்பட்ட ஒன்றை அடையும் போது மனம் நின்னுடுது. ஒரு நிமிஷம், இது நான் ஒரு உதாரணம் மூலமா சொல்றேன், சரியானு பாருங்க. ம். இப்போ நம்ம மனம் ஒரே நேரத்துல 100 டேப்ஸ் ஓபன் செய்யப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் பிரவுசர் மாதிரி. ஓ, நல்ல ஒப்பீடு. சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாகி ரேம் ஃபுல்லா ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு பெரிய சலசலப்புல இருக்கு. நம்ம ரொம்ப நேரமா தேடுனா அந்த ஒரு முக்கியமான ஃபைல் டவுன்லோட் ஆன உடனே அந்த 100 டேப்களும் அடுத்தடுத்து க்ளோஸ் ஆயிடும். நொடிகள் ஏற்படுற சிஸ்டத்தின் அமைதி தான் நம்ம மூளையில ஏற்படுற சமாதி நிலை. நான் சொல்றது கரெக்ட் தானே? 100% கரெக்ட். மிக அருமையான யதார்த்தமான ஒப்பீடு இது. அந்த 100 டேபுகள் ஓடிக்கிட்டு இருக்கிற சலசலப்பு தான் நம்மளோட சாதாரண மனநிலை. ஆசை, தேடல், ஏக்கம் இதெல்லாம் கலந்த ஒரு குழப்ப நிலை. ஆமா, எந்த ஒரு தத்துவமா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு ஒற்றை சூத்திரத்தை அந்த வீடியோ முன்வைக்குது. அதாவது, மனம்தான் ஆசைப்பட்ட ஒன்றை அடையும் போது அது ஓடுவதை நிறுத்திடுது. அந்த நிற்கும் நிலைதான் ஞானம் அல்லது சமாதி. அப்போ இது ஒரு அறிவியல் ரீதியான உண்மை கூட இல்லையா? கண்டிப்பா. மனித மூளை எப்பவுமே டோபமைனை தேடி ஓடக்கூடிய வகையில தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஒரு பொருளை நீங்க அடையும் போது மூளைக்கு தேவையான அந்த ரசாயனம் கிடைச்சிடுது. உடனே மூளை அப்படா எனக்கு வேண்டியது கிடைச்சிச்சு அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிடுது. ஆமா ஆமா, அந்த தேடல் இல்லாத வெற்றிடத்தை தான் நம்ம மகிழ்ச்சின்னு சொல்றோம். ஆசைப்பட்ட பொருளை அடைஞ்ச உடனே மனம் சலனமில்லாம நின்னுடுது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணியை நான் சாப்பிடும்போது என் மனம் அமைதியாகுது. நான் ஆசைப்பட்ட பைக் வாங்கும்போது அமைதியாகுது. ம் அப்படியானால் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நாமெல்லாம் தினசரி ஏதோ ஒரு விதத்துல இந்த சமாதி நிலையை அடையிறோம் தானே? பிறகு ஏன் நாமெல்லாம் குப்தர்களாகல? ஏன் நமக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் இருக்கு? அந்ததான் மனித உளவியலோட மிகப்பெரிய சிக்கலே ஆரம்பிக்குது. இத இங்கிலீஷ்ல ஹெடோனிக் ட்ரெட்மில் அப்படின்னு சொல்வாங்க. ஓ, அந்த ட்ரெட்மில் கான்செப்ட். ஆமா, ஒரு பொருளை அடைஞ்சதும் மனம் சமாதி நிலையை அடையுதுங்கிறது உண்மைதான். ஆனா அந்த அமைதி எவ்வளோ நேரம் நீடிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சில நொடிகள், மேக்சிமம் ஒரு சில நிமிடங்கள். ஒரு பொருளை அடைஞ்ச திருப்தி முடியறதுக்குள்ளேயே அடுத்த பொருள் மேல குறிவைக்கிற தன்மை நம்ம மூளைக்கு இருக்கு. இப்படி ஒரு ஆசையிலிருந்து இன்னொரு ஆசைக்கு தாவர மனசை கொண்டவன தான் சம்சாரி அப்படின்னு இந்த தத்துவம் சொல்லுது. அதாவது உலக வாழ்க்கை வாழ்ற சாதாரண மனுஷன். கரெக்ட். மனம் அப்படி தாவாம தான் அடைஞ்ச அந்த முதல் அமைதி நிலையிலேயே, அந்த முதல் சமாதியிலேயே நிலைத்து நின்னா அவன்தான் சந்நியாசி. வாவ், இப்பதான் ஒரு செம சுவாரஸ்யமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த வீடியோல என்ன குழப்பன அதே சமயம் ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு தகவல் இருக்கு. எந்த தகவல்? அதாவது ஒரு சந்நியாசியை விட குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சாதாரண சம்சாரிக்கு தான் அவனோட வாழ்நாள்ல சமாதி அனுபவம் அதிகம் கிடைக்குதாம். ஆமா,
அது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியும். எனக்கு சுத்தமா புரியல. வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போய் தியானம் பண்றவரை விட மாசம் EMI கட்டிக்கிட்டு டிராஃபிக்ல டென்ஷன் ஆகி ஆபீஸ்க்கு ஓடுற எனக்கு சமாதி அனுபவம் அதிகமா, அது எப்படிங்க சாத்தியம்? மேலோட்டமா பார்க்கும்போது இது உங்களுக்கு லாஜிக் இடிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா ஆழமா சிந்திச்சா இதுதான் நிதர்சனமான உண்மை. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்போ ஒரு சம்சாரிக்கு அவனோட வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான சமாதி அனுபவங்கள் கிடைக்குது. நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு முதல் வேலை வாங்குற அந்த தருணம், முதல் சம்பளம் வாங்குற நாள். ஓ, கல்யாணம் நடக்கும்போது, சொந்தமா வீடு கட்டும்போது. ஆமா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது, இப்படி ஒவ்வொரு பெரிய மைல்கல்லிலும் உங்க மனம் அதோட உச்சக்கட்ட நிறைவடையுது. அந்த கணங்கள்ல உங்க மனம் எந்த தேடலும் இல்லாம முழுமையா நிக்குது. அது எல்லாமே சமாதி நிலைதான். நிஜமாவே இது ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ். ஆனா இதுல ஒரு சோகம் இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. இந்த ஒரு நிமிடம் மகிழ்ச்சிக்காகவும் ஒரு சம்சாரி எவ்வளோ விலை கொடுக்கறான். பல மாசங்கள், பல வருஷங்கள் தூக்கம் இல்லாம ஓட வேண்டியிருக்கு. பல அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. உண்மைதான். 5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொமோஷன் வாங்குறோம். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு வாரம் கூட நிலைக்கிறது இல்ல. அதேதான். பல வருஷ உழைப்புக்கு பிறகு கிடைக்கிற அந்த ஒரு நிமிட சமாதி கிடைச்ச விதனே கலைஞ்சும் போயிடுது. உடனே அடுத்த பல வருஷ ஓட்டத்துக்கு நீங்க தயாராகிடுறீங்க. சம்சாரி இப்படி புதுசு புதுசா சமாதிகளை தேடி ஓடிட்டே இருக்கான். ஆனா ஒரு சந்நியாசி என்ன பண்றான் தெரியுமா? அவன்தான் அடைஞ்ச அந்த முதல் சமாதியிலேயே, அந்த ஒரு முழுமையான இன்பத்திலேயே தன் வாழ்நாள் முழுக்க நிலைத்து நிக்கிறான். அவனுக்கு புதிய சமாதிகளில் தேவையும் இல்ல, அவனோட முதல் சமாதி கலையறதும் இல்ல. இது கேட்கும்போது ரொம்பவே யோசிக்க வைக்குதே. இதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, போன வருஷம் நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின அந்த புது போனு இன்னைக்கு உங்களுக்கு அதே சந்தோஷத்தை தருதான்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இல்ல. இப்போ உங்க இலக்கு வேற ஒரு மாடலுக்கு மாறி இருக்கும். அப்போ சம்சாரியோட ஓட்டம் ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? அவனோட சமாதி நிலை ஏன் அவ்ளோ சீக்கிரம் கலைஞ்சு போகுது? அதுக்கு காரணம் அவங்க எதை நங்கூரம் மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான். நங்கூரமா? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். இப்போ சாதாரண மனிதர்கள், அதாவது சம்சாரிகள் பாத்தீங்கன்னா, அவங்க மனசையும் சந்தோஷத்தையும் எது மேல நிலைநிறுத்துறாங்க? கணவன், மனைவி, பிள்ளைகள், பணம், தொழில், கௌரவம் இது மேலதான். ஆமா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட அடையாளங்களாச்சே. ஆனா இந்த பிரபஞ்சத்துல இது எதுவுமே நிரந்தரமானது இல்லையே. இது எல்லாமே என்றாவது ஒரு நாள் மாறக்கூடியது அல்லது அழியக்கூடியது. ஓ, அப்போ நிலையற்ற பொருட்கள் மேல நாம முதலீடு பண்றோம்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இது எப்படின்னா, நிலநடுக்கம் அடிக்கடி வர்ற ஒரு பகுதியில பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்டுற மாதிரி. வாவ், செம்ம உதாரணம். அந்த வீடு எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, உள்ள எவ்வளவு விலைமதிப்பற்ற பொருட்கள் இருந்தாலும் சரி, அடித்தளம் ஆடும்போது எல்லாம் சரிஞ்சிடும் இல்லையா? கண்டிப்பா. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லனா எல்லாம் வேஸ்ட் தான். ஒரு மனுஷன் தன் முழு அடையாளத்தையும் சந்தோஷத்தையும் நிலையற்ற ஒண்ணு மேல வைக்கும்போது, உதாரணமா தன் வேலை மேல வைக்கும்போது, திடீர்னு வேலை போனா அவன் சுக்குநூறா உடைஞ்சிடுறான். அவனோட சமாதி நிலை நொறுங்கிடுது. இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். பல பேர், நான் இவ்வளவு உழைச்சேன், இவ்வளவு நேசித்தேன், ஆனா இது என்ன பாதியில கைவிட்டுடுச்சே அப்படின்னு புலம்புவாங்க. அதுக்கு காரணம் அவங்க வச்ச அந்த குருட்டு நம்பிக்கை தான். அதத்தான் அந்த வீடியோவும் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இத ஒரு பெரிய பிக்சர்ல வச்சு பாத்தீங்கன்னா, ஒரு யோகி அல்லது ஞானி எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு புரியும். ஓ, அவங்க காடுமலைக்கு போனது முட்டாள்தனம் இல்ல, ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னு சொல்றீங்களா? ஆமா, அவங்க எங்க முதலீடு செஞ்சா லாபம் நிரந்தரமா இருக்குன்னு தெரிஞ்ச மிகச்சிறந்த முதலீட்டாளர்கள். அவங்க அழிவுள்ள பொருட்கள் மேலயோ, மாறிக்கிட்டே இருக்கிற மனிதர்கள் மேலயும் தங்களோட மனச நங்கூரம் மாதிரி போடுறதில்ல. அப்புறம் எது மேல அவங்க கவனத்தை வைக்கிறாங்க? இந்த பிரபஞ்சம், எல்லையற்ற வெட்டவெளி அல்லது இறைவன், இப்படி எப்பவும் அழியாத, ஒருபோதும் மாறாத ஒண்ணு மேல தங்களோட கவனத்தை நிறுத்துறாங்க. பொருள் மாறாததால அவங்களோட சமாதி நிலையும் களையறதில்ல. ஒரு நிமிஷம், இதை நான் உள்வாங்கிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த நிரந்தரமான நங்கூரம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம ஊர்ல காலங்காலமா நாம நம்பிக்கிட்டு இருக்கிற சில வார்த்தைகளோட அர்த்தத்தையே தலைகீழா மாத்துது. ஆமா, அந்த தரவுகள்ல சொல்லப்பட்ட பல விஷயங்கள் நம்மோட பொது புத்திய கேள்வி கேட்கும் விதமா தான் இருக்கு. குறிப்பா மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்க பிரிக்கிற விதம் ரொம்ப அருமை. மகிழ்ச்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையால வருவது, அது தோன்றி மறையக்கூடியது. ஆனா ஆனந்தம் அப்படிங்கிறது மறையாம ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தொடர்ந்து அவனுக்குள்ள நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆழமான இன்பம். இதை விட எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, கற்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க கொடுக்கிற உளவியல் ரீதியான விளக்கம்தான். நான் நிஜமாவே அதிர்ச்சி ஆயிட்டேன். அது ரொம்பவே புரட்சிகரமான ஒரு விளக்கம்.
சமூகத்தோட பார்வையில கற்புனா என்ன? ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தடம் மாறாம விதிகளுக்கு உட்பட்டு வாழ்வது தானே? ஆமா, அது ஒரு உடல் ரீதியான சமூக ரீதியான கட்டமைப்புன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அங்க தத்துவார்த்த ரீதியா சொல்லப்படுற உண்மையான கற்புங்கிறது ஒரு உளவியல் நிலைப்பாடு. ஒரே ஒரு இன்பத்தை, அதாவது அந்த மாறாத பிரபஞ்சத்தின் இன்பத்தை தவிர வேற எந்த உலக இன்பத்தையும் நான் நாட மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோடு இருப்பது. வாவ்! அப்போ மனிதர்களை மாற்றுவது மட்டும் தப்பில்ல, இன்பத்தின் இலக்கையே மாற்றாமல் உறுதியா இருக்கிறது தான் நிஜமான கற்புன்னு சொல்றாங்க. கரெக்ட். நீங்க எந்த நங்கூரத்தை பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கறதுல இருக்கிற உறுதிப்பாடு தான் அது. இதை கேட்கும்போதே கொஞ்சம் தலை சுத்துது. ஆனா லாஜிக்கா பார்த்தா 100% சரியா படுது. இதே மாதிரி தான் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் அவங்க கொடுக்குற விளக்கம். ஆமா, பிரம்மச்சரியம்னாலே கல்யாணம் பண்ணிக்காதவங்க, பெண்களை பார்க்காதவங்க அப்படின்னு ஒரு முத்திரைய குத்தி வச்சிருக்கோம். அது தப்புன்னு சொல்றாங்க. அந்த வீடியோல சொல்லப்படுற விளக்கம் என்னன்னா, ஒரு முறை ஒரு முழுமையான இன்பத்தை அடைஞ்ச பிறகு புதுசு புதுசா இன்பங்களுக்காக மனசை வேற எதுக்கும் மாத்தாம அந்த முதல் இன்பத்திலே திளைத்திருப்பது தான் உண்மையான பிரம்மச்சரியம். இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு மனுஷன் சந்நியாசியா இல்ல சம்சாரியா அப்படிங்கறத தீர்மானிக்கிறது அவன் போடுற ட்ரெஸ்ஸோ இல்ல அவன் வாழ்ற இடமோ இல்லன்னு மிக தெளிவா புரியுது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க இமயமலையில காவி உடை போட்டு ஆசிரமத்துல இருக்கீங்களா, அல்லது ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தோட அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களாங்கிறது இங்க முக்கியமே இல்ல. ஓ, நம்ம மைண்ட் செட் தான் முக்கியம். ஆமா, நீங்க அடைஞ்ச அந்த மாறாத ஒரு அமைதியில உங்களால நிலைத்திருக்க முடியுதா அப்படிங்கறது தான் உங்களை யாருன்னு தீர்மானிக்குது. உங்க மனம் அமைதி இல்லாம அடுத்து என்னன்னு ஓடிக்கிட்டே இருந்தா நீங்க காவி உடை போட்டிருந்தாலும் மனதளவுல ஒரு சம்சாரி தான். இப்போ இந்த முரண்பாடு முடிவுல மனிதனை எப்படி ஒரு விஷயத்துக்கு அடிமையாக்குது அப்படிங்கறத பத்தி பேசணும். அந்த இறுதி கட்டம் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. அந்த பிரியாணி உதாரணத்தையே நாம இப்ப மறுபடியும் எடுத்துக்கலாம். ஆமா, நீங்க ஒரு கடையில ரொம்ப சுவையான பிரியாணி சாப்பிடுறீங்க, அது ஒரு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த இன்பம் உங்கள ஆக்கிரமிச்சிடுது. உங்கள மீண்டும் மீண்டும் அதே கடைக்கு போக பழக்கப்படுத்துது. கரெக்ட். அந்த இன்பத்துக்காக நீங்க உங்க டைம், பணம் எல்லாத்தையும் செலவழிக்க தயாராயிடுறீங்க. உலக இன்பங்கள் மனிதனை இப்படிதான் பழக்கப்படுத்தி அவனுக்கு எஜமானன் ஆயிடுது. நாம தான் நம்ம லைஃப கண்ட்ரோல் பண்றோம்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில நாம அந்த இன்பங்களுக்கு அடிமையாயிடுறோம். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? யார் யார பழக்கப்படுத்துறாங்க? யார் இங்கே எஜமானன்? உலக வாழ்வுல பாத்தீங்கன்னா இன்பம் தான் உங்கள பழக்கப்படுத்துது. ஆனா ஒரு தியானி அல்லது சந்நியாசி என்ன பண்றான்னு பாருங்க. அவன் தனக்கு கிடைச்ச இன்பத்தை தனக்கு அடிமையா மாத்துறான். ஓ, அவன் திரும்ப திரும்ப தேடி ஓடுறது இல்லையா? இல்ல, அவனோட சந்தோஷம் எந்த ஒரு வெளிப்பொருளையும் சார்ந்தில்ல. ஏன்னா அந்த இன்பம் எப்பவுமே அவன் வசம், அவனுக்குள்ளே இருக்கு. சம்சாரிக்கும் சமாதி நிலை கிடைக்குது. ஆனா அது ஒரு மாயாமான் மாதிரி அவனை விட்டு நழுவிக்கிட்டே இருக்கு. அவன் துரத்திக்கிட்டே இருக்கான். ஆனா சந்நியாசி அத ரொம்ப இறுக்கமா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறான். தேடல நிறுத்திடுறான். உண்மையாவே இது நம்ம மனசோட இயக்கத்தை புரிஞ்சிக்க ஒரு பெரிய வெளிச்சத்தை தருது. சரி, இந்த முழு ஆழ்ந்த அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸை இப்ப சுருக்கனா பார்ப்போம். கண்டிப்பா. முதலாவது பாயிண்ட், நம்ம மனோ எப்பவும் ஆசைகளை துரத்துது. அது நிறைவேறினதும் சில நொடிகள் அமைதியாகுது. அதுதான் சமாதி நிலை. சூப்பர். ரெண்டாவது, சம்சாரி அந்த சில நொடி அமைதிக்காக வாழ்நாள் முழுக்க ஓடுறான். சந்நியாசி முதல் அமைதியிலேயே நிலைச்சு நிக்கிறான். மூணாவது மிக முக்கியமான பாயிண்ட், நாம பண்ற பெரிய தப்பு என்னன்னா நிலையற்ற பொருட்கள் மேல, அதாவது பணம், மனிதர்கள் மேல மனச நங்கூரமா நிறுத்தி ஏமாறுறோம். அதுக்கு பதிலா ஒருபோதும் மாறாத ஒரு விஷயத்துல கவனத்தை குடிச்சா அந்த அமைதியும் ஆனந்தமும் நிரந்தரமா நம்ம கூடவே இருக்கும். இதை விட சிறப்பா இந்த கான்செப்டை கன்க்ளூட் பண்ண முடியாது. சரி, இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு சின்ன சந்தோஷமும் ஒரு வகையான சமாதி நிலைதான்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகும்போது, இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண பொருள் கைக்கு வரும்போது வர்ற அமைதி மாதிரி. ஆமா, ஆனா அந்த சந்தோஷம் முடிஞ்ச அடுத்த செகண்டே அடுத்து என்ன அப்படின்னு உங்க மனம் ஓட தொடங்கும் இல்லையா? அந்த புள்ளிய இன்னைக்கு முதல்ல கூர்ந்து கவனிக்க பழகுங்க. இது ஒரு நல்ல மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. இதோட நான் முடிச்சுக்கல. உங்ககிட்ட ஒரு கேள்வியோட விடை பெறுகிறேன். ஒருவேளை நீங்க இப்போ வெறித்தனமா துரத்திக்கிட்டு இருக்கிற அந்த பொருள், அந்த பதவி, அந்த உறவு, அது உங்களுக்கு இன்னைக்கே கிடைச்சிடுச்சுன்னா நாளைக்கு காலையில உங்க மனம் புதுசா எந்த வலையில விழ தயாராகும்? இது ரொம்ப டீப்பான கேள்வி. அந்த முடிவெட்ட ஓட்டத்தை, அந்த எலியின் சக்கர ஓட்டத்தை நிறுத்த நீங்க எந்த நிலையான விஷயத்த உங்க மனசுக்கான நங்கூரமா மாத்த போறீங்க? சிந்திச்சு பாருங்க. நிஜமாவே ஒரு சிந்திக்க வைக்கிற கேள்வி இது.
மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட அசத்தலான தரவுகளோட அடுத்த ஆழ்ந்த அலசல்ல சந்திப்போம். அதுவரை உங்க மனதோட ஓட்டத்தை கவனிக்க பழகுங்கள்.